ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி பாரம்பரிய உணவான உளுந்தங்களி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதுகு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலின்னு சொல்லி நம்ம நைட்டுக்கு படுக்கும் போதெல்லாம் கால் கடுப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு நம்ம வீட்டிலேயே உணவு மூலமாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம். உளுந்தங்களி வாரத்தில் 3 நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரே தீர்வு உளுந்து தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு உடச்ச உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது, நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து நல்லா செவக்கணும். உளுந்துலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா கருகிரும். உளுந்து அளந்த அதே கப்பால் 1/4 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். சிகப்பரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசியே சேர்த்துக்கலாம். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். ரெண்டும் ஒரே நேரத்திலே வறுபட்டுரும். நல்லா கைவிடாமல் கிண்டணும். மீடியம் ஃப்ளேமில் கேஸை மாற்றிக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிட்டோம்னா கருகிரும். கைவிடாமல் கிண்டணும். அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கணும். நம்ம உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னா உளுந்துலேருந்து நல்ல ஒரு மணம் வரும். உளுந்தோட கலரும் மாறும். அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். இது ஒரு பெரிய வேலை கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தில் நல்லா சூடு ஏறிடுச்சு. அங்கே பாருங்கள், அந்த கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ இது ஒரு வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு கிண்ணம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். உளுந்து எழுந்த அதே கப்பால் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் கரையணும். பாகு பதமெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. இந்த வெல்லம் கரைஞ்சால் அதில் உள்ள தூசி மண்ணை வடிகட்டுறதுக்காகத்தான். இந்த பாருங்கள், ஒரு தட்டில் மாற்றியாச்சு. உளுந்து இந்த மாதிரி பொன் நிறமாக சிவந்திருக்கணும். உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரவாவை விட நைஸாக இருக்கும். வீட்லேயே அரைச்சிக்கலாம். நம்ம நிறையா கூட 1 கிலோ உளுந்து அந்த மாதிரி கூட அரைச்சி வச்சுக்கிட்டு கூட இதை உப்புமா போலவும் செஞ்சு சாப்பிடலாம். கஞ்சியாக வச்சு குடிக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக இதை கஞ்சியாக வச்சு குடிக்கலாம். இப்போ இதுலேருந்து 1 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். மிச்ச மாவு இருக்கட்டும், இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து வறுத்த அதே பாத்திரத்தில் இந்த மாவை சேர்த்துடலாம். வெள்ளை கரைசலை எடுத்து வடிகட்டி அது கூட சேர்த்துடலாம். இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். கரண்டியால் கரைக்கிறத விட இந்த மாதிரி விஸ்கு வச்சுக்கிட்டோம்னா நல்லா கட்டி அறவே வராது. நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு உப்பு, அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவு கரைசலை அப்படியே எடுத்து கேஸ் அடுப்பில் தூக்கி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த களி ரெடி ஆகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். கெட்டி ஆயிடுச்சுனோடனே நம்ம வெந்துருச்சுன்னு நினச்சி இறக்கிடக்கூடாது. கேஸை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆகிரும். அதுக்கப்புறம் மெதுவாக வேகும். பாருங்கள், நல்லா கட்டியாகிருச்சு. இப்போ நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். வீட்டில் ஆட்டின எண்ணெய். நாங்கள் வீட்டிலே ஆட்டிடுவோம். எள்ளு வாங்கி வீட்டிலேயே கழுவி காய வச்சு வருஷத்துக்கு 2 முறை ஆட்டி வச்சுருவோம். இது சுத்தமான நல்லெண்ணெய். செக்கு எண்ணெயை வாங்கி சேர்த்துக்கிறோங்க. முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து வாங்கி பயன்படுத்துங்க. உளுந்தும் எங்களுக்கு வீட்டில் விளையிறது தான். அலசறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு எல்லாம் வெள்ளை உளுந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. தோல் உளுந்து தான் அவ்வளோ சத்து. இட்லி பொடி, உளுந்து கஞ்சி, உளுந்து உப்புமா, இதுக்கெல்லாம் நீங்கள் தோல் உளுந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட சுவையே தனி தான். அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளை உளுந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தோல் உளுந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.
இது மண் சட்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிகிறது தெரியாது. இது நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாமே சைடில் வந்துடும். இது வந்து நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்து நல்லா வேகும். இந்த களி நல்லா வெந்துச்சுன்னா 2-3 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது. ஒரு நாளுக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா கூட 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமே இது வெளியில் இருந்தாலுமே கெட்டு போகாது. வச்சு சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழகிருங்க. சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக. இது இனிப்பாக தானே இருக்குது நமக்கு. எள்ளு உருண்டையெல்லாம் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லாம் இந்த விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பாக இருக்கிறதுனால. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகிட்டோம்னா இது பாரம்பரிய உணவு. சிறு வயதுலேருந்தே நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். பச்சை பயிறு லட்டு, உளுந்தங்களி இதெல்லாம் வந்து கொடுத்து பழக்குங்க. இந்த களி செய்யும்போது முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியில் செய்யுங்க. இல்லைன்னா இரும்பு எண்ணெய் சட்டி இருந்தால் அதில் செய்யுங்க. 3 பேட்சை நான் இப்போ எடுத்து வச்ச எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். எல்லாத்தையுமே இழுத்து நல்லா வெந்துருச்சு களி. பாருங்கள் எண்ணெய் தெரியுது பாருங்கள். கொஞ்சமாக தான் பிரிகிறது தெரியும். களி நல்லா வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. பிசுபிசுப்பு தன்மை அறவே இருக்காது. கையில் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைமிங்கும் அதான் 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு கிண்டிக்கணும். இந்த பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அவ்வளோதான். களி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு களியை இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு உளுந்தங்களி ரெடி ஆயிருச்சு. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போவையிலையும் வரையிலையுமே ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். செய்கிறதுக்கு தான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் செஞ்சிட்டோம்னா இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மலைச்சாரல் போல் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை தூவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான். நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.